அண்ட் கோல்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒன்று சைனா வந்து கண்டினியூஸாக கோல்டை பை பண்ணிகிட்டே இருந்தாங்க. யூஸ்வலாக யூஎஸ் ட்ரெஷரிஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை விட கோல்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் 1 இயருக்கு இன்க்ரீஸ் ஆகுமானா ட்ரம்ப் ஜெயிக்கல அப்படின்னா அப்போ வந்து கோல்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். ட்ரம்ப் ஜெயித்த பிறகு கோல்டோட குறைஞ்சதுக்கு ரீசன் நிறைய பேர் வந்து பொன் குழந்தை இருந்தாலே கோல்டு வாங்கணும், அதுவும் பிறந்து 2 வயசில் இல்லை 1 வயசில் ஆரம்பித்து மாதம் இல்லை பர்த்டேஸ் அப்போ கிராமுக்கான ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லை சீட்டு போடுறது எல்லாம் யோசிக்கிறது. அதுக்கு பதில் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, அது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சேலரியில் அட்லீஸ்ட் 50% வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் 50% டைரெக்டாக ஈக்விட்டியில் போடுங்க. எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு குறிப்பிட்ட இயர் மட்டும் வைக்கிறது நல்லதா, இல்லை வந்து ஒரு கோலை செட் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காகவே செட் பண்ணி வைக்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும்? நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறீங்களோ இல்லை என்ன கோல் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணி Taste the Daily. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கணேஷ் திருதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது கோல்டு தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சடனாக வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. எல்லாம் நினச்சாங்க ஓகே இன்னும் வந்து ட்ராப் ஆகும் நினச்சிட்டு இருக்க அந்த டைமில் எவ்வளோ ட்ராப் ஆச்சோ அதை விட அதிகமாக வந்து ரேட் ஏறுச்சு. ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்து கோல்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார்? கோல்டு கரெக்ஷன் ஆகும்போது வாங்கியிருக்கலாம். அண்ட் ஃபோக்கஸ் பண்ணது கரெக்டானா அகெயின் யூஎஸ் எலெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் ட்ரம்ப் ஜெயிக்கல அப்படின்னா அப்போ வந்து கோல்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். ட்ரம்ப் ஜெயித்த பிறகு கோல்டோட குறைஞ்சதுக்கு ரீசன் ஒன்று டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அவங்க யூஎஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து கம்பெனிஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் மெயினாக பாசிட்டிவாக இருக்கும்னு நம்புறாங்க. இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா யூஎஸ் டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனில் கோல்டு ப்ரைஸ் வந்து வீக்காக ஆச்சு. அதுதான் ரீசன். அண்ட் கோல்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒன்று சைனா வந்து கண்டினியூஸாக அவங்களோட சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை பை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க கோல்டு பை பண்ணும்போதும் இன்டர்நேஷ்னலி சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யூஸ்வலாக யூஎஸ் ட்ரெஷரிஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை விட கோல்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் லோக்கல் டிமாண்ட் மற்றதெல்லாம் இந்தியாவோட டிமாண்ட் சைனாவோட டிமாண்ட்லாம் உண்டு. ஓகே. பட் நெக்ஸ்ட் 1 இயருக்கு இன்க்ரீஸ் ஆகுமானா ரீசெண்டாக கோல்ட்மேன் சாக்ஸ் லாஸ்ட் வீக் ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ 3000 ounce இப்போ வந்து 2600+ அந்த ரேஞ்சில் அவுன்ஸ் டாலர்ஸில் சொல்லுவோம் ஒரு அவுன்ஸ் கணக்கில் அந்த ப்ரைஸ் வந்து 3000 டச் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பை நெக்ஸ்ட் இயர் அண்ட் நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பெரிய க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம வந்து பாட்டம்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்டாக்குனா இது வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரைஸுன ஒரு நிலத்தோட ப்ரைஸும் வந்து இங்கே இவ்வளோ ஏறி இருக்குது, இது வந்து ஓகே இது சரியான லெவல் அப்படின்னு சொல்லி ஏன்னா டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வாங்கிடலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி ஓகே குறைஞ்சிருக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறேன். ஏன்னா எடுத்தோடனே நம்ம மொத்த பணத்தையும் லட்சக்கணக்கில் போய் வாங்க மாட்டோம். எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறது நல்லது. ஸோ இன்னும் குறையுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அப்பப்போ வாங்குறது நல்லது. ஓகே சார். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நோ டிஃபிட். அதாவது கோல்டுக்கு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அது வந்து எப்போவுமே ஒரு அப்கிரேடில் தான் போய்கிட்டே இருக்கும், ஒரு லெவலில் நிற்கும். ஓகே அப்படி தான் போயிட்டுருக்கோம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாண்ட்ஸாக சாவரின் கோல்டு பாண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸாக வாங்குவாங்க, காயின்ஸாக வாங்குவாங்க, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எஸ்ஜிபி வந்து இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக கொடுத்துருந்தாங்க. அதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 to 8 இயர்ஸில் எக்ஸிட் ஆகும்போது போன 2016 ஃபஸ்ட்டு கொடுத்த லான்ச் பண்ணது வந்து இப்போ இந்த வருஷம் ஃபஸ்ட் ஹாஃபில் முடிஞ்சது. 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 அந்த ரேஞ்சில் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து. பட் கோல்டு இடிஎஃப்னு போகும்போது அது வந்து அவங்களோட இடிஎஃப்னா டிமேட் இருந்தால் தான் வாங்க முடியும். டிமேட் சார்ஜஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் மீறி அது ரிடக்ஷன்ஸ்னால
அரவுண்ட் 9%. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக அதில் கொடுத்தாங்க, இதில் கொடுக்கல. அதனால் குறைஞ்சிது. அண்ட் இப்போ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ETF வந்து ஆல்மோஸ்ட் லைக் 5,000 6,000 ருபீஸ் இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா அதுவுமே வந்து யூனிட்ஸில் ஒரு லெஸ் தேன் 100 ருபீஸ்லேயும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கலாம். அதுலேயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.5லேருந்து 2 2.25 வரைக்கும் இருக்கும். ஈக்விட்டியாக தான் டாக்ஸேஷனும் வரும். எஸ்ஜிபியில் அட்வான்டேஜ் வந்து வெல்த் டேக்ஸ்னும் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டுவீங்க. மற்ற ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆனதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எஸ்ஜிபி. பட் இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எஸ்ஜிபி சாவரன் கோல்ட் பாண்ட் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. ஏன்னா ஆர்பிஐ லான்ச் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். அதுக்கான ஃபண்டிங்கை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 18,000 crore வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு ஃபியர் வேறு இருந்துச்சு. அதாவது சாவரன் கோல்ட் பாண்டை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு ஃபியரும் வந்து அது இன்னும் எதுவுமே கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை. டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிளாரிட்டி கொடுக்கல. ஏன்னா ETF கோல்டு எல்லா ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் ஈக்குவல் டாக்ஸேஷனாக மாற்ற போகிறோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்ஜிபிக்கான டாக்ஸேஷன் தெரியல. கோல்டு ETF சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியாக கன்சிடர் பண்ணுறதுனால அந்த மாதிரி வந்துடும். பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா டிமேட் இருக்குன்னா கோல்டு பீஸாக வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் கோல்டு அஸ் அன் மோர் தேன் ரிட்டர்ன்ஸ் டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா கோல்டு பீஸ்னால் உங்களுக்கு 60 ரூபா 50 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 60 to 70. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எப்போல்லாம் முடியுதோ ஒரு போர்ஷன் ஆட் பண்ணிகிட்டே வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு ட்ராக் பண்ணுறது ஈஸி. ஸோ கோல்ட் பீஸ் மேபி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு. ஓகே சார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இங்கே இருக்கிற உமன்ஸுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸாக வாங்குறது வந்து அது ஒரு சம்பிரதாயமாகவே வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஆர்னமெண்ட்ஸாக கோல்டை வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து கோல்டு ஆர்னமெண்ட்டாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா தட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ். அது வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து பொன் குழந்தை இருந்தாலே நான் கோல்டு வாங்கணும், அதுவும் பிறந்து 2 வயசில் இல்லை 1 வயசில் ஆரம்பித்து மாதம் இல்லை பர்த்டேஸ் அப்போ கிராமுக்கான ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லை சீட்டு போடுறது எல்லாம் யோசிக்கிறோம். அதுக்கு பதில் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணத்தப்போவோ இல்லை எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போ வந்து நீங்கள் இன்னும் நிறையவே கோல்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வைஸ் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள். பட் அதை தாண்டி பொண்ணுன்னா நீங்கள் எப்படியும் கோல்டு வந்து அந்தந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸை தாண்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க தாத்தா பாட்டி வாங்கி தருவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ரிலேஷன்ஸ் வாங்கி தருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக எப்போவுமே சேர்றது. ஸோ அந்த கோல்ஸே வந்து உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொன்று கோல்டு நிறைய நகையாக வாங்கினாலும் எல்லாத்தையும் போட்டுக்க மாட்டோம். ஒன்று பேங்க் லாக்கரில் வச்சுருப்போம், இல்லை வீட்டில் லாக்கரில் வச்சுருப்போம். ரிஸ்க் ஜாஸ்தி. பேங்க் லாக்கராக இருந்தால் அதுக்குன்னு தனியாக ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் உண்டு. ஸோ ஆர்னமெண்ட் வாங்குறது பர்சனல் யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அது ஒரு லிமிட். உங்கள் இன்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, அது வாங்கிக்கோங்க. பட் அதை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல வேணாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் நகையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அது வந்து சும்மா பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸ் தனியாக வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சிங்கன்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணி பை பண்ணுறது நல்லது. ஓகே சார். ஸோ இந்த இயரோட ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் வரப்போகுது. இப்போ நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் 1 இயர்னால் நீங்கள் மேபி நியூ இயருக்கு தீமேட்டிக்காக போகிறதா இருந்தால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகே. ஸோ வேல்யூவேஷன் வைஸ் நல்லா இருக்கிற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் அட்ராக்டிவ் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸும் வந்து நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல அட்ராக்டிவ் லெவல்ஸில் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் டைம் லைனில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இப்போ வந்து ஏன்னா லாஸ்ட் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து எஃப்ஐஎஸ் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார்லேருந்து வெளியில் பணம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் பர்டிகுலராக ப்ரைவேட் பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் இந்த மாதிரி கம்பெனி பேங்க்ஸ்லாம். ஸோ டைம் ஆகலாம். பட் நல்ல கம்பெனிஸ் நீங்கள் வந்து அட்ராக்டிவ் லெவலில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் செக்டர், பர்டிகுலராக லார்ஜ் கேப் வந்து எல்லாருமே மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, அனலிஸ்ட்லேருந்து எல்லா செக்யூரிட்டிஸும். ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி தாராளமாக பார்த்துட்டு வாங்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நியூ இயர்க்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த ரெசல்யூஷன் எடுத்து நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 இயரில் உங்களால் இவ்வளோ ஃபண்டு சேர்க்க முடியும், உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான் சொல்லுவீங்களா? சிம்பிளாக வந்து இது வரைக்கும் எஸ்ஐபி போடலை அப்படின்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 1000 ருபீஸ் போட்டுட்ருக்கேன் போதுமா அப்படின்வாங்க. உங்கள் இன்கம் லெவலில் உங்களுக்கு நீங்கள் யங்ஸ்டர்னால்
அரௌண்ட் 25 to 30க்குள்ளே மேரேஜ்க்கு இன்னும் ஒரு டைம் இருக்குது, 3-4 இயர்ஸ் இருக்குது. அந்த ஏஜ் குரூப் 20 to 25, 28 வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, ஆரம்பிக்கலன்னா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சேலரியில் அட்லீஸ்ட் 50% இன்கேஸ் டிபெண்டன்ஸ் இல்லை, வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் 50% டைரெக்டாக ஈக்விட்டியில் போடுங்க. அண்ட் அதுவுமே வந்து மல்டி அசெட் அலோகேஷனோ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஏதோ ஒன்று, ஈக்விட்டியோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் சேர்கிறது கண் கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது மேரேஜ் ஆன பிறகு டிபெண்டன்ஸ் வருவாங்க, ஒய்ஃபோ ஸ்பவுஸ் வைஸ் வர்ஸா, அவங்க அதுக்கப்புறமா குழந்தை இதெல்லாம் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணணுன்றது நல்லாவே தெரியும். பிகாஸ் த ஏர்லி லெசன் இப்போவே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து இது வரைக்கும் பண்ணலைன்னா ஆரம்பிங்க. நீங்கள் யாராவது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ இதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த மாதன்றதை போய் மினிமம் 500 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரொம்ப யோசிக்காமல் இப்போவே ஒரு பிளான், உங்கள் இன்கமில் 50% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி உங்களுக்கு இருக்குது உங்கள் சுச்சுவேஷனுக்குன்னா குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்மாக ஒரு குறிப்பிட்ட இயர் மட்டும் வைக்கிறது நல்லதா, இல்லை வந்து ஒரு கோலை செட் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காகவே செட் பண்ணி வைக்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும்னு நினைக்கிறேன்? உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐபி, உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணலாம். இப்போ என்னால் 5+ இயர் போட முடியும்னா பியூர் equity ஃபண்ட்ஸ் வந்து எது ஒன்றா போடலாம். லெஸ் தேன் 3 இயர்ஸ்னும் போது, லெஸ் தேன் 2 இயர்ஸ்னும் போது டெட் ஃபண்ட்ஸோ இல்லைனா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். 2 to 3 இயர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். 3 to 4 அப்படின்னும் போது மல்டி அசெட் அலோகேஷன், அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், அதெல்லாம் இந்த கேட்டகரிஸே வந்து ஈக்விட்டினா 4+ இயர், ஹைப்ரிட்னா 2 to 4 இயர்ஸ் இல்லை 4+ இயர், பியூர் டெட் ஃபண்ட்ஸ் வந்து அப் டு 2 இயர்ஸ். அதுலேயுமே வந்து எனக்கு சும்மா போட்டு எடுத்துக்கிறேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரினா லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி கேட்டகரிஸ். ஸோ அப் டு 2 இயர்ஸ்னும் போது ஷார்ட் டேர்ம் ஃபண்டு அதெல்லாம் வந்து மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இப்போ புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபண்ட் கேட்டகரிஸே பார்த்தீங்கன்னா உங்கள் டைம்லைனுக்கு தான், நீங்கள் என்ன கோல் செட் பண்ணுறீங்களோ இல்லை என்ன கோல் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணி எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களோட கலந்துக்கிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி நிறைய ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.